வணக்கம் மக்களே, இன்னைக்கு நம்மளுடைய நாள்ன்றது உறுதியாயிடுச்சு. இன்னைக்கு மட்டும் இல்ல, இன்னைக்கு ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நிமிஷமும் இனி வர எல்லா மாசங்களும் ஒவ்வொரு வருஷமும் அடுத்த எலெக்ஷன் எத்தனை எலெக்ஷன் வச்சாலும் சரி, நம்ம விஜய் அண்ணா, நம்ம சிஎம், தமிழக வெற்றிக் கழகம் தவைக்க தலைவர் தளபதி விஜய் அண்ணா மட்டும்தான். அதை யாராலையும் தடுக்க முடியாது, எந்த கொம்பனாலையும் தடுக்க முடியாதுன்றது இன்றைய நாள் நமக்கு உறுதிகரமான நாள் ஆயிடுச்சு. நம்ம நினைச்ச மாதிரி எந்த கொம்பனும் தடுத்து நிறுத்த முயற்சி பண்ணாலும் ஜெயிச்சது எங்க அண்ணே. சோ சல்யூட். ஏன்னா ஓட்டு போட்டவங்க எல்லாருக்கும் வெளியூர்ல இருந்து வெளிநாட்டுல இருந்து முயற்சி பண்ணி வந்து இவ்வளவு தூரம் நமக்காக ட்ரை பண்ணி ஓட்டு போட்ட மக்கள் அனைவருக்கும் என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள், நன்றிகள். நம்ம அண்ணன் விஜய் ஜெயிச்சாரு. ஜெயிச்ச அனைத்து வேட்பாளர்களுக்கும், தவைக்க வேட்பாளர்களுக்கும், எம்எல்ஏ அனைவருக்கும் என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள். அதே மாதிரி சிஎம் மட்டும் இல்ல, நாங்க நினைச்ச மாதிரி நான் ஆசைப்பட்ட மாதிரி எங்க விருதுநகர் தொகுதியிலையும் நம்ம அண்ணன் செல்வம் அண்ணா ஜெயிச்சுட்டாங்க. உண்மையிலேயே ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்குங்க. அது மட்டும் இல்ல, ஒண்ணு நான் சொல்லி ஆகணும். இங்க ஒரு இருக்காரு பாருங்க, இந்த மனுஷன் இன்னைக்கு என்ன நிலைமையில இருக்காருன்னு கீழே காமிக்கிற பாருங்க. இவரோட கட்சி கூட என்ன நிலைமைக்கு ஆகிருச்சு. என்னென்ன தில்லுமுள்ளு பண்ணாலும் கள்ள ஓட்டு போட்டாலும் ஜெயிச்சது எங்க அண்ணன் தளபதி விஜய் நான் மட்டும்தான் ஜெயிச்சது. பாத்தீங்களா? டெபாசிட் கூட வாங்க முடியாதுடாடே உங்களால. வேட்பாளர் நின்று இருக்கீங்க, எந்த ஒரு அனுபவமும் இல்ல அப்படி இப்படி சொன்னீங்க. இப்ப என்ன ஆச்சு? உங்களோட வாய் பூட்டு போட்டிருக்கா? பூட்டை திறந்து பதில் சொல்லுங்க. கொத்தடிமைகள் ஊப்பிகளே, மணி ஆட்டிக்கிட்டு அப்படியே பின்னாடியே தெரிஞ்சிங்களே, இப்ப பதில் சொல்லுங்க.